உலக தமிழ் வம்சாவளி அமைப்போட சார்பில் 3ஆம் ஆண்டு உலகத் தமிழர் திருநாள் விழா மற்றும் மாநாடு வர்ற ஜனவரி 6ஆம் தேதி சென்னையில் நடக்கிறதுக்கு கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடக்கும் இந்த மாநாட்டில் உலக தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. இந்த விழாவில் உலகெங்கும் வாழும் வம்சாவளி தமிழர்களோட வாழ்க்கை நிலை, எதிர்கால திட்டம் குறித்து பல்வேறு அறிஞர்கள் பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உலக தமிழ் வம்சாவளி அமைப்போட சார்பில் உலக தமிழன் விருது இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு வழங்கப்பட இருக்கு. இது குறித்து இந்த அமைப்பு விடுத்திருக்கிற செய்தி குறிப்பில் உலக தமிழன் விருதுக்கு சுந்தர் பிச்சை, C. ஐயாத்துரை, நவநீதம் பிள்ளை, AR ரஹ்மான் இவங்களுடைய பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டது. பிறகு எல்லோருடைய ஒட்டுமொத்த ஒப்புதலோட AR ரஹ்மானுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழ் கலாச்சார தூதுவராகவும் அனைத்து தமிழ் பேசும் நாடுகளுக்கும் ரஹ்மான் பாலமாக செயல்படுவதாலையும் ஆஸ்கர் விருது வென்று தமிழனோட பெருமையை உயர்த்தி பிடிச்சதாலையும் இவருக்கு இந்த விருது வழங்கப்படுது. இவ்வாறு அந்த செய்தி குறிப்புல கூறப்பட்டிருக்கு. தன்னோட ஆழ்ந்த திறமை மூலமா, இசை ஞானம் மூலமாக உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச அந்த ஒப்பற்ற தங்க தமிழன் AR ரஹ்மானுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ நாங்களே எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் நாங்களே சொல்கிறத விட்டுட்டு படத்தை நீங்கள் பார்த்து நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லணும். டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்தாலும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மெயினாக பேமெண்ட்டில் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க, கேட்கவே வேணாம். போச்சுடா, கரண்ட் போச்சேடா, நான் இப்படி யோசிச்சு பயந்துட்டே இருந்தேன். மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய, பாசத்திற்குரிய, அன்பிற்குரிய நடிக்க ரெண்டு பேர் தான் இதில் இருக்காங்க. ஒன்று ஆச்சி, மனோரமா. ஸோ அடுத்த சின்ன ஆட்சியா மனோரமாவாக இருக்கிறது நம்ம கோவை சரளம்மா தான். நம்ம காமெடி பீஸ் ஆச்சு, எப்படி இது காம்பினேஷன் செட் ஆகும்? ஏன்னா ஹீரோன்னு வேணா சொல்லிக்கலாம், அவங்க தான் உண்மையான ஹீரோ. இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் பேர் செல்ஃபி காத்தாய்.